சத்துருவானவன் அவனுடைய கோட்டைக்குள் உங்களை அழைத்து கொண்டு போவதற்காக அநேக ஆபத்துகளை, அநேக விபத்துகளை உங்கள் குடும்பத்துக்கு நேராக வீசின போதிலும் கூட கர்த்தர், இது என் பிள்ளைகள், இது என்னிடத்தில் இருக்க வேண்டியவைகள், இது என்னிடத்திலிருந்து புறப்பட்டவைகள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு வேலியை மடைத்து உங்களை பாதுகாத்து இன்றைக்கு வரைக்கும் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் அல்லவோ, அந்த தேவனை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அந்த தேவனை நீங்கள் மறத்து விடக்கூடாது. ஒரு சோதனை வந்தவுடன், ஒரு வனாந்தரம் வந்தவுடன், ஒரு பிரச்சனை வந்தவுடன் தேவனை முறுமுறுக்க நினைக்கக்கூடிய அநேக ஜனங்கள் இன்றைக்கு இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன். நீங்கள் விழுந்து போகாதபடிக்கு, நீங்கள் துவண்டு போகாதபடிக்கு நான் உங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறேன். அநேக கண்ணீர்கள் வடித்து விட்டீர்கள். இந்த கண்ணீரெல்லாம் எங்கு போய் சேருகிறது? நான் அநேக தரம் வடித்து கொண்டிருக்கிறேனே, தேவ சமூகத்தில் தானே அழுது விழித்து கொண்டிருக்கிறேன். எனக்குண்டான பதில் வரவில்லையே, பரலோகம் கேட்டதா கேட்கவில்லையா என்று பல கேள்விகளோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய தேவ ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய கண்ணீருக்கேற்ற பலன் வெகு விரைவில் வந்து சேரும். ஏனென்றால் உங்களுடைய கண்ணீரை நான் துருத்தியில் எடுத்து வைத்திருக்கிறேன். அது வீணாய் போவது இல்லை. அந்த கண்ணீர்களுக்கெல்லாம் பதில் கொடுக்க கூடிய நாட்கள் வந்தாயிற்று. நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். அநேக காரியங்களை குறித்து சோர்ந்து போய்க் கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.